ஒரு மனிதன் எனக்கு நானே நன்றியோடு இருக்கணுமானா கட்டாயமாக இருக்கணும். பித்தியாருக்கு அப்போ தான் நான் நன்றியோடு இருக்க முடியும். உங்கள் கைகளை பார்க்குறீங்க, ஒரு வேலை செஞ்சீங்க, கிரீஸு நெட்டெல்லாம் டைட் பண்ணீங்க, இல்லை ஆட்டோ ஓட்டினீங்க, இல்லை இரும்பு பார் தொட்டுருந்தீங்க, இல்லை தோட்ட வேலை செஞ்சுருந்தீங்க, வேலை முடிஞ்சிட்ட உடனே கையெல்லாம் கழுவுறீங்கல்ல, அதுதான் நன்றி உணர்வோடு இருக்கிறது. ஏன் கழுவுனீங்க? குளிக்கிறீங்க இல்லை, ஏன் குளிக்கிறீங்க? நன்றியோடு இருக்கிறதுக்கு தான் குளிக்கிறீங்க. சாப்பிட்றதும் நன்றியோடு இருக்கலாம், சந்தோஷமாக நன்றியோட. இந்த உடம்பை நம்ம பாதுகாக்கணும், இதுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ நன்றியோடு தான் இருக்கிறீங்க. நன்றியோடு இருக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் தூங்குறதே நன்றியோடு இருக்கிறதுனால தான். நல்ல உடுப்புகள்லாம் போகிறதெல்லாம் நன்றியோடு இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற நன்றி உணர்வில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே செய்கிறீங்க. உங்கள் செயல்கள் அத்தனையுமே நன்றி உணர்வால் ஆனது. ஆனால் உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இனக்கவர்ச்சி பால் உணர்வெல்லாம் வரும்போது கூட நீங்கள் ஏன் அப்படி ஆகுனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நன்றி உணர்வு தான். அதுவும் உடம்பை சந்தோஷப்படுத்தணும், அதை கொண்டாடணும், அதை மதிக்கணும், அதோட தேவையை கொடுக்கணுன்றது தான். ஸோ நன்றியோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தனியாலாம் கற்றுக்க வேண்டியதில்லை. நீங்கள் குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, துணிமணி போடுறது, பேசுறது, அடுத்தவங்களை பார்க்குறது, நல்ல நல்ல காட்சிகளை தேடி போய் பார்க்குறது, படங்களை காட்சிகளை, நாடகங்களை, சினிமாக்கள்லாம் பார்க்குறது எல்லாமே நீங்கள் நன்றி உணர்வுனால தான். மேலும் இப்போ நீங்கள் ஒரு சத்சங்கத்தை கேட்டுக்கிறீங்க, கேள்வியெல்லாம் கூட நன்றி உணர்வுனால தான். என் மனதை நான் தெளிவாக்கிக்கணும், நான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மனசுக்கான நன்றி உணர்வு, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது உடலுக்கான நன்றி உணர்வு, இந்த உலகத்தை நல்லா வச்சுக்கணுன்ற நன்றி உணர்வில் நீங்கள் உலகத்தில் நீங்கள் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறதுன்றது ஒரு நன்றி உணர்வு தான். ஸோ நன்றி உணர்வு இல்லாத மனிதர்கள் இல்லை, நன்றி உணர்வோடு இருக்கிறது தெரியாத மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நன்றி உணர்வோடு தான் இருக்கிறீங்க.